ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 எழுதுகிறவங்களுக்கு 2025 ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி தமிழ் டெஸ்ட் 3 தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம 50 கொஷின் டெஸ்ட்டு பார்க்கலாம். எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுவேன். அந்த டைமில் நீங்கள் ஆன்சர் OMR ஷீட் வச்சு பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ABCD போட்டு கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் OMR ஷீட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 50 கொஷின்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே டிஎன்பிசியில் நம்ம நியூ சிலபஸ் பேஸ்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். எல்லாமே ஆர்டராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தென் எல்லா எக்ஸாமுமே டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம சிலபஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு கொஷின் டெஸ்ட்டு வச்சிட்ருக்கேன். அந்த கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் இருக்கும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போயிட்டுருக்கு. INM, அதாவது INM மீன்ஸ் யூனிட் 6, தென் பாலிட்டி, தமிழுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் வேணும்னு கேட்குறீங்க PDF, அது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டு நீங்கள் PDF கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா 800, 700 அது போல் கொஷின் தான் இருக்கும். லாஸ்ட்டு 10 இயர்ஸ் கொஷின். ஓகேங்களா? அப்படியே இருக்கும். 10 இயர்க்கு மேலவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2012 ஸ்டில் 2024 எண்டு வரைக்கும் என்னெல்லாம் எக்ஸாம் கேட்டாங்களோ அது எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ்டு என்ன இருக்கோ அதெல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வேணுன்றவங்க அதை ப்ரைஸ் கேட்டுட்டு நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஒவ்வொரு கொஷின் படிச்சுட்டு நான் 1 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ரெகுலராக இப்போ 2 டெஸ்ட் எழுதணும், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம். இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பொருள் கரெக்டாக இருக்குன்னு மேட்ச் பண்ணி கீழே இருக்கிற ABCDயில் ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் A. பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. ஓகேங்களா? பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. அடுத்து 2வது வினா. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை? ஆன்சர் ஆப்ஷன் B, மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு மறுத்து கூறுதல் இங்கே சொல்லிட்டாங்க. மறைவிடை. போவேன்னு சொன்னால் நேர்விடை, நீயே போ அப்படின்னு சொன்னால் சுட்டு விடையில் வரும். ஓகேங்களா? அடுத்து விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறல். உனக்கு கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கதை எழுத தெரியும்னு சொல்கிறது. இந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் முன்னாடி நான் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எது வரும்? ஓகேங்களா? வினாவிற்கு விடையாக இனமாக மற்றொன்றை கூறுவது. இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் பதிலாக. ஆன்சர் இனமொழி விடை. உனக்கு கட்டுரை எழுத தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு கதை எழுத தெரியும்னு சொல்கிறது இனமொழி விடை. இங்கே டெஃபினேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. கலைச்சொல் அறிகளில் கேட்டிருக்காங்க. ஜேர்னலிசம், அதற்கு ஈக்குவலான தமிழ்ச்சொல் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஜேர்னலிசம். ஆன்சர் ஆப்ஷன் C, இதழியல். ஜேர்னலிசம். ஆன்சர் ஆப்ஷன் C, இதழியல். பொருத்தமானதை தேர்ந்தெடு. மீடியா. ஆன்சர் ஆப்ஷன் A, ஊடகம். மீடியா. ஆன்சர் A, ஊடகம். உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொருத்துக. உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொருத்துக. குன்றிலிட்ட விளக்கு போல. குன்றிலிட்ட விளக்கு போல, அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்? வேலியே பயிரை மேய்ந்தது போல, உடலும் உயிரும் போல,
கிணற்று தவளை போல. ஆன்சர் ஆப்ஷன் பி. குன்றிலிட்ட விளக்கு போல பரவிய புகழ், எங்கும் பரவிய புகழ். குன்றின் மேல் ஒரு விளக்கு இட்டோம்னா அது எல்லா இடத்துக்கும் எப்படி தெரியுமோ அதுபோல் அவங்களோட புகழ் பரவி இருந்ததுன்னு தான் உவமையாக சொல்கிறாங்க. வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். ஒரு வேலி எதற்கு போடுறோம்? பயிர் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறது தான். ஆனால் அது வேலியே வந்து அந்த பயிரை வந்து டேமேஜ் பண்ணிடுறது, கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல மனமுன்றிய துணை, ஒத்துமையாக இருக்கிறது. உடலும் உயிரும் எப்படி பிரியாமல் இருக்கிறதோ அதுபோல் மனமுன்றி இருக்கிறது. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவி கணவனாக இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கை யாராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. உடலும் உயிரும் போல மனமுன்றிய துணை. அதுபோல் நகமும் சதையும் கூட இந்த உவமைக்கு பொருந்தும். கிணற்று தவளை போல அறியாமை, உலகமே அறியாமல் அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிறது தான் உலகம் நினச்சிட்டு இருக்கிறது, ஓகேங்களா. 6வது வினா, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அகமது நேற்று வந்தான், அவன்தான் வந்திருக்கான், அவனுக்காக வந்திருக்கான், அப்போ இது தன்வினை. அப்பா நேற்று வருவித்தார், இது வந்து பிறவினை, ஓகேங்களா. இது பிறவினையில் வரும். பூக்களை பறிக்காதீர், இது கட்டளை தொடர். எவ்வளவு உயரமான மரம், ஆச்சரிய தொடர், ஓகேங்களா. ஆச்சரியம் இல்லை வியப்பு, அது மாதிரி உணர்ச்சி தொடர் அதுபோல் வரும், ஓகேங்களா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் எல்லாமே எங்கிருந்து எடுப்பாங்கன்னா, புக்கில் இருக்கிற உரைநடை லைன் அப்படிலாம் செய்யுளில் இருக்கிறது. யாராவது பரிஞ்சர்கள் எதனா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயம் கூற்றுலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதிலிருந்து தான் வரும், ஓகேங்களா. அதனால் வந்து உரைநடையெல்லாம் படிக்கும்போது ஒன் டைம் வந்து படிச்சுக்கோங்க. எங்கேயோ படித்த ஞாபகம் வந்து நமக்கு இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் பி. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வரும். பறவை மனிதர் டாக்டர் ஹலீம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து 9வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 4 ஆப்ஷனுமே வந்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ. குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ. இது வந்து யாருன்னா ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. பாடலாசிரியர், அறிஞர்கள், கவிஞர்கள் யாருன்னா சொல்லியிருப்பாங்க, இல்லைனா வந்து செய்யுள்ளது கவர் ஆகும். அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நல்லா 4மே வந்து கவனித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல். ஆல 3 எழுத்து வந்திருக்கு, அப்போ லா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆ வந்து செக் பண்ணும்போது முதல் எழுத்தை விட்டுட்டு 2வது எழுத்தை செக் பண்ணணும். லா, ழா, நா, இது எல்லாமே 1 by 1 பின்னாடி வரும், ஓகேங்களா. அப்புறம் ஆ வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எழுத்து 2 ஒன்றா இருக்குது, அப்போது 2வது எழுத்து செக் பண்ணணும். கா தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் ரா வரும், ஓகேங்களா. 1 2 3 1 2, ஓகேங்களா. இந்த வரிசையில் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து வேர்ச்சொல் தெரிவு செய்தல். வேர்ச்சொல் தெரிவு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. இந்த சைடு வந்து வேர்ச்சொல் இருக்கணும், இந்த சைடு வந்து வினைமுற்று இருக்கணும். கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. கான், கண்டேன். கான், கண்டேன். வேர்ச்சொல் தெரிவு செய்தல். சரியான இணையை தேறுக.
வேர்ச்சொல் இந்த சைடு இருக்கும், வினைமுற்று இந்த சைடு இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நட நடக்கிறது. நட நடக்கிறது. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் வினை, அதாவது ஒன்று மட்டும் தவறாக இருக்கும். ஓகேங்களா? இதில் தவறானது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 13ல் ஆப்ஷன் சி தான் தவறு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வா, வருக, தீர், தீர்த்தேன், உரை, உரைத்தது, இது எல்லாமே கரெக்டு. வீழ்ந்த, வீழ்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வீழ். ஓகேங்களா? இப்படி வரும். வீழ்ந்த என்பது பெயரச்சத்தில் வரும். அப்போ இது மட்டும் தவறானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. இதில் ஒரு ஜோடி மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பேர் மட்டும் கரெக்டு, மீதி எல்லாமே வந்து தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி, தன்னார்வலர். வாலண்டியர், தன்னார்வலர். ட்ரஸ்ட்டு என்ன வரணும்? அறக்கட்டளை வரணும். அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க்கர், சமூக பணியாளர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சாரண சாரணியர் வரணும். வாலண்டியர் வந்து தன்னார்வலர் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் பி தான் கரெக்டு. கலைச்சொல் அறிதல். இதுலேயும் வந்து பொருத்துகளை கொடுத்துருக்காங்க. பொருத்தி பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கோனிக்கல் ஸ்டோன், மிசைல், காம்பினேஷன், ட்ரெஷரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோனிக்கல் ஸ்டோன். குமிழிக்கல், மிசைல், ஏவுகணை, காம்பினேஷன், புணர்ச்சி, ட்ரெஷரி, கருவூலம். கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல், மிசைல், ஏவுகணை, காம்பினேஷன், புணர்ச்சி, ட்ரெஷரி, கருவூலம். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிக. இதில் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு, மீதி எல்லாம் தவறு. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி, லேண்ட் ப்ரீஸ்னா நிலக்காற்று. லேண்ட் ப்ரீஸ்னா நிலக்காற்று. இதில் ஸ்டோம், சீ ப்ரீஸ், டெம்செட், இதுக்கெல்லாம் என்ன வரும்னு நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் அந்த மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன வரும்னு இங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகேங்களா? டெம்செட்னா பெருங்காற்று. நான் ஒன்றுத்துக்கு சொல்லிட்டேன். ஸ்டோமுக்கும் சீ ப்ரீஸ்க்கும் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. இதில் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் மட்டும் பிறமொழி கலந்திருக்கும், மீதி எல்லாம் தூய தமிழ். ஆன்சர் ஆப்ஷன் பி, 7 மின் விசிறிகள் உள்ளன. 7 மின் விசிறிகள் உள்ளன. தங்கக்கட்டிகள் உள்ளனவா? எழுதுகோள்கள் வாங்கி வா. இதில் உத்தரவு என்பது பிறமொழி சொல். ஓகேங்களா? உத்தரவு என்பது பிறமொழி சொல். உத்தரவு வந்து எப்படி எழுதலாம் தமிழில்? கட்டளை, அது மாதிரி வந்து சொல்லணும். இங்கே உத்தரவு சொல்லியிருக்காங்க. அப்போ பி தான் வந்து தவறான ஒன்று. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. 4 ஆப்ஷனில் 3 வந்து ஒரு இனமானது, 1 மட்டும் இதில் சேராத ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் டி, கவை, போத்து, கொப்பு, இது எல்லாமே வந்து ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளையை சொல்லுவாங்க ஒன்று ஒன்றா. இந்த சண்டு என்பது வந்து செடியில் பூக்கள் இருக்குல்ல, அது ஒன்றா சேர்ந்த சண்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான். இப்போது டி ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? மீதி எல்லாம் வந்து ஒரு இனம். இதில் டி மட்டும்தான் பொருந்தாதது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து இதுக்கு டி. அடுத்து சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. 20வது வினா, உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல். உதித்த
என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். மீனிங் கிடையாது, ஆப்போசிட் வேர்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி. உதித்த மறைந்த. உதித்த மறைந்த. அணுகு என்பதன் எதிர்ச்சொல். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் அறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி. அணுகு ஆப்போசிட் வந்து விலகு. அணுகுனா ஒருத்தர்கிட்ட போயிட்டு பேசுறது, கன்வே பண்ணுறது. ஆனால் விலகுனா விலகி போகிறது. 22வது வினா. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தோரணம் ப்ளஸ் மேடை. தோரணம் ப்ளஸ் மேடை. பத்தியை நல்லா படிச்சுக்குங்க. நீங்கள் அப்படியே மைண்டில் வச்சுட்டு தான் எழுத போகிறீங்க. உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டுமே போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்பர நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு 8 ஏக்கர் ஆகும். இப்போ நாம் கொஷின் பார்க்க போகிறோம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எது? ஆன்சர் பண்ணுங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி. நூலகம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம். 24வது வினா. கிராமங்களில் இயங்கும் நூலகம் என்ன சொல்லுவாங்க? கிராமங்களில் இயங்கும் நூலகம். கிராமங்களில் இயங்கும் நூலகம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஊர்ப்புற நூலகம். ஊர்ப்புற நூலகம். இது பிரைவேட் லைப்ரரி. இது வந்து சப்டிவிஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஹெட் இருக்கும், அதுக்கு சப்டிவிஷன் மாதிரி கிளை நூலகம். இது வந்து மாவட்ட நூலகம். இது எதுவுமே வராது. கிராமங்களில் இயங்கும் நூலகம் வந்து ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு. இப்போ நீங்கள் படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், அதை மைண்டில் வச்சுக்கிட்டே எழுதுங்க, ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் புக்கில் கூட இந்த லெசன் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு. ஆன்சர் ஆப்ஷன் பி. 8 ஏக்கர். ஆன்சர் ஆப்ஷன் பி. 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் எத்தனையாவது பெரிய நூலகம்? அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் எத்தனையாவது பெரிய நூலகம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2வது பெரிய நூலகம். 2வது பெரிய நூலகம். அடுத்து நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. எப்படி பிரிப்பீங்க? நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி. நூல் பிளஸ் அகம். நூல் பிளஸ் அகம். அடுத்து சரியானவற்றை எழுதுக. கூற்று காரணம் படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. கூற்று. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை கூறியவர்கள் தமிழர்கள். இந்த கூற்றும் காரணமும் சரியா தவறா, இல்லை கூற்று சரி காரணம் தவறா, இல்லை காரணம் தவறு கூற்று சரியா, இதை சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்றும் சரி காரணமும் சரி. 29வது வினா. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஒருமை பன்மை பிழை வரும், ஓகேங்களா? ஒருமை பன்மை பிழை வந்து நீக்கி எழுதணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உயர்திணை அக்ரிணை வந்து கரெக்டாக அதை
நம்ம எண் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் சி, அவள் அல்லல். அவள் அல்லல். அது வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால் பெண்பாலில் பெண்பால்லே கொடுத்து பெண்பால்லே முடிஞ்சிருக்கணும். அன்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணையில் வரும். இதெல்லாம் எதுவுமே வராது. ஒருமை பன்மை பிழை நீக்குக. 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கடைசியில் கரெக்டாக எண் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். இங்கே கரெக்டாக அக்ரிநிலை தொடங்குதா உயர்நிலை நிலை தொடங்குதா அதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பி, மதியழகன் என்பது ஆண்பால். தப்பினான்னு ஆண்பாலில் முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒருமை, இதுவும் ஒருமையில் முடிஞ்சிருக்கு. தப்பினார்கள் என்பது பன்மை வராது. தப்பின என்பது அக்ரிணை வராது. தப்பியதும் என்பது அக்ரிணை வராது. இப்படி தான் நீங்கள் பிரித்து பார்த்து ஆன்சர் சூஸ் பண்ணணும். சொல் பொருள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா? சரியான பொருள் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பரினா குதிரை, கரினா யானை, சிற்றில்னா வந்து சிறு வீடு, சிறு வீடு, சிறு குகை இல்லை. ஓகேங்களா? 32வது பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு ஓர் பிழை திருத்தி கரெக்டாக எழுதுங்க. ஒரு ஓர் பிழை திருத்தி எழுதணும். ஆன்சர் டி, ஆப்ஷன் டி. 32வதுக்கு வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஏன் புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே ஓர் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஆ ஆ இ இ அதுமாரி வரணும். இங்கேயும் வந்து ஆ ஆ இ இ அந்த மாதிரி வரணும். ஓர் அரசு வராது. இங்கே ஓர் அரசு, இங்கே ஒரு நகரம், இங்கே எல்லாமே ஒரு வரணும், இங்கே ஓர் வரணும். இது மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. பிழை திருத்துதல். சரியான விடையை தேர்ந்தெடு. சரியான விடையை தேர்ந்தெடு. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி கொஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தெரியலனா கூட அதை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓர் ஊர். ஊ என்பது உயிரெழுத்து. அதற்கு முன்னாடி ஓர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பள்ளி என்பது இங்கே ஒரு வரணும், இங்கே ஓர் வரணும், இங்கேயும் ஓர் வரணும். ஓகேங்களா? சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. சொற்கள் வந்து ஒழுங்குபடுத்தி எழுதுங்க. அந்த சொற்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரம் அகவற்பாவில் அமைந்துள்ளது. அகவற்பாவில் அமைந்துள்ளது. 36வது வினா. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என சொன்னவங்க யாரு? கீழே இருக்கிறவங்கள சொன்னவங்க யாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி, பரணர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்துன்னு சொன்னவர் பரணர் அவர்கள். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, மயிலை நாதர். மயிலை நாதர். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தாம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலை நாதர். ப்ரீவியஸ் இயர், அதாவது 2வது
சாரிங்க, 2வது டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாருங்கள் சாமி வாருங்கள் தான் கரெக்டாக வரணும். நான் வாங்கல் சாமி வாருங்கள்னு சொல்லியிருப்பேன். அந்த வாருங்கள் சாமி வாருங்கள் தான் வந்து பேச்சு வழக்கு வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருப்பாங்க ஒரு கொஷின். அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் ஆன்சர் சொன்னேன். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. நான் எதனா ஆன்சர் தவறாக சொன்னேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாமே சொல்ல முடியாது இல்லைங்களா? ஹியூமன் எரர் வந்து வரும். ஓகேங்களா? நான் வந்து டிஎன்பிசியில் கொடுத்துருக்கிற ஆன்சர் கீ செக் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? அவங்களே வந்து ஒரு சில டைமில் ஆன்சர் 1, 2 வந்து தப்பாக தான் குறிச்சிருப்பாங்க. அது அப்புறமா வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம மார்க் கெட் பண்ண முடியும். அதுபோல் 1, 2 எதனா தவறாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் வந்து வேறு எங்கேயும் செக் பண்ணல. டிஎன்பிசியில் இருக்கிற அவங்க ஆன்சர் கீ வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. 38வதுக்கு ஆப்ஷன் ஏ. 38வதுக்கு ஆப்ஷன் ஏ. 39வது கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக. கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள். ஆப்ஷன் ஏ துன்பம் தராத நல்லார். துன்பம் தராத நல்லார். இடும்பைனா துன்பம், இங்கே கரம்பிடும்பைன்னு வருது இல்லை? இடும்பைனா துன்பம், துன்பம் தராத நல்லவர் தான் கரம்பிடும்பை இல்லார். 40வது கொஷின். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கல் கால். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி. கல்னா படி கால்னா உடல் உறுப்பு. கல்னா படி கால்னா உடல் உறுப்பு. 41வது வினா. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விதி வீதி அந்த மயங்கோலி பிழைகள் திருத்தி எழுதணும் இல்லைங்களா? அது மாதிரி இது வந்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து எழுதணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விதினா சட்டம் வீதினா தெரு. விதினா சட்டம் வீதினா தெரு. குறில் நெடில் வேறுபாடறிந்து எழுதுக. நான் டேஸ் படிப்பேன். நான் டேஸ் பிடிப்பேன். 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஏ. நான் பாடம் படிப்பேன். நான் படம் பிடிப்பேன். வேங்கை என்பதன் இருபொருள் தருக. வேங்கை என்பதன் இருபொருள் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி. மரம் வேங்கை மரம். வேங்கைனா புலின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. 44வது வினா. நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன். டேஸ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். ராமானுஜர் இந்த கூற்றை சொல்லியிருப்பாங்க. இங்கே எதை சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் தான் அந்த இணைப்பு சொல்லை வந்து சூஸ் பண்ணணும். நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்திற்கு சேர்வேன். டேஸ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆனால். இங்கே ஆனால்ன்ற இணைப்பு சொல் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். 45வது வினா. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால். டேஸ் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால். டேஸ் இவை இல்லாதவர்களுக்கோ மோசமான எசமான். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆனால் தான் இங்கே யூஸ் பண்ணோம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும். தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் டேஷ். காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் டேஷ். ஆன்சர்
ஆப்ஷன் ஏ. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. ஆன்சர் ஆப்ஷன் சி. இருக்கு. இதை எப்படி எழுதிங்க எழுத்து வழக்கில்? இருக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க? எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க? இதை வந்து நீங்கள் எழுத்து வழக்கில் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் பி. எல்லோரும் வேகமாக எங்கே போகிறார்கள்? எல்லோரும் வேகமாக எங்கே போகிறார்கள்? நிறுத்தற்குறிகளில் எது சரியானது? 50வது கொஷினோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அடுத்து வந்து இது டெஸ்ட் 4ல் வரும் மீதி கொஷின். ஓகேங்களா? தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. எப்பவுமே இந்த நிறுத்தற்குறிகளை வந்து நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம இப்போது அந்த அவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஓகேங்களா? தமிழ் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்ததுன்னு சொல்லியிருப்போம். அப்போது நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணுன்றதை நீங்கள் 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. இங்கே கமா வருமே நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? ஒரே சேர்ந்து தான் சொல்லுவோம். இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால் அங்கே நிறுத்தற்குறிகள் வராது. ஓகேங்களா? இன்றைக்கி இந்த டெஸ்ட்டில் வந்து என்னோட மார்க்கு 50க்கு வந்து பார்த்திங்கன்னா 48. எதில் அந்த 2 மார்க் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பரணர் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா திருக்குறளை பற்றி, அங்கே வந்து ஒரு 2 கொஷின் தொடர்ந்து வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னோடய மார்க் வந்து 48. 2 டெஸ்ட்லேயும் வந்து என்னோடய மார்க் வந்து 49. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 48. உங்களோட மார்க் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து 50க்கு 50 எடுக்கிறீங்க. அவங்களாம் உண்மையிலே நல்லா படிச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அதாவது இந்த வருஷம் வேலைக்கு போகிறதுக்கான நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. எல்லாருமே வந்து 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 45க்கு மேலே எடுக்கிற எல்லாருக்குமே நல்ல மார்க்கு தான். இங்கே நீங்கள் ட்ரை பண்ணுற ஒவ்வொரு விஷயம் தான் நம்ம எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? நான் எதனா இந்த கொஷினில் ஆன்சர் தப்பாக சொல்லியிருந்தால் அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏன்னா ஒரு சில டைமில் வந்து டிஎன்பிசிலே வந்து ஆன்சருக்கு 1 2 அதாவது நிறைய இல்லை 1 2 வந்து தப்பாக சொல்லிடுறாங்க. அது வந்து நம்ம மாற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் தப்பாக சொல்லிட்டேன், அதை திருத்திக்கங்கப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கொஷின் கூட நம்ம வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணோம். அந்த மிஸ்டேக் வந்து நான் உங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்கள் நண்பர்கள் யாருன்னா டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே வந்து ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி படிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? தென் வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் வந்து டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்க்க மறந்தாலோ இல்லைனா வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண மறந்தாலோ நீங்கள் டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணும்போது நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து அடுத்து ஜிஎஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.